ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை நீங்கள் குக்கர்லையும் வேக வச்சு செய்யலாம். நான் இன்னைக்கு ஓப்பன் கடாயிலே வேக வைக்க போகிறேன். பாஸ்மதி அரிசி நல்லா ஊறி இருக்கு. 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஊறி இருக்க அரிசியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு குக்கிங் ஆயில் 1 டீஸ்பூன். இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். மூடி போடாமல் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். நல்லா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி சில் வாட்டர்லையும் ஒரு தடவை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பல் பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 1 வெங்காயம், அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பாதி வெங்காயமே போதும். நான் மீடியம் சைஸில் இருந்ததுனால 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். பீன்ஸ் 1/4 கப், கேரட் 1/4 கப், கேபேஜ் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நீல வாக்கில் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தண்ணி தெளிச்செல்லாம் மூடக்கூடாது. கேப்சிகம் 1/4 கப்பு. எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணி அதுவும் 1/4 கப். இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. திக் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். நீங்கள் நார்மல் சோயா சாஸ் விடுறீங்கன்னா 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன். வினிகர் 2 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். படித்து எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது, பொல பொலன்னு. நல்லா காயை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். ஒரு கப் ரைஸுக்கு இந்த அளவுக்கு காய் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடைசியில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஸோட அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.